ஒரு மீடியம் சைஸ் பவுல் தான் எடுத்திருக்கேன். அடுத்ததா நாட்டு பூண்டு ஒரு 4 எடுத்துக்கலாங்க. ஹைபிரிட் பூண்டை விட நாட்டு பூண்டு தான் இந்த வைத்தியத்துக்கு பெஸ்டா இருக்கும். பூண்டோட தோலை உரிக்க வேண்டாமுங்க, இந்த மாதிரி அப்படியே போட்டுக்கோங்க. அடுத்ததா நாம சேர்க்க போறது லவங்கம். பிரியாணிக்கு, குருமாவுக்கு எல்லாம் போடக்கூடிய லவங்கம் தாங்க இது. அடுத்ததா மிளகு எடுத்துக்கலாமுங்க. குறுமிளகுன்னு சொல்லுவாங்க. நான் ஒரு 10 to 15 மிளகு எடுத்திருக்கேன். மிளகு பொடி இல்லைங்க, மிளகு. நெக்ஸ்ட் இஞ்சியை நல்லா கழுவி எடுத்துட்டு சின்னதா கட் பண்ணி போட்டுக்குங்க. ஏற்கனவே உங்களுக்கு சொத்தப்பல் இருந்தாலும் சரி, இல்ல அந்த சொத்தப்பல் பிரச்சனை இப்பதான் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுதுனாலும் சரி, நான் சொல்ற இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணுங்க, உங்களுக்கு கியூர் ஆகும். பூண்டு, மிளகு, லவங்கம் இந்த மூணையும் ஒரு இடிக்கல்லையோ இல்ல அம்மிக்கல்லையோ போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரொம்ப பவுடரா அரைக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லைங்க, ஓரளவுக்கு கொரன்னு அரைச்சாலே போதும். இப்ப நம்ம கேஸ் ஸ்டவ்வை ஆன் பண்ணிட்டு ஒரு பேனை அடுப்புல வச்சுக்கலாம். அடுத்ததா இப்ப நமக்கு தேவைப்படுறது எண்ணெய் தான். அதாவது இந்த வைத்தியத்துக்கு நம்ம தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கலாமுங்க.